வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குயிக்காக ஃபாஸ்ட்டாக கம்மி பொருள் வச்சு செய்யக்கூடிய நல்ல ரிச்சான அரிசி பாயசம் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி பாயசம் செய்கிறதுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 டைம் கழுவிட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அந்த ஈரத்தோடவே நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இது தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியில் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அதோடய சேர்த்துக்கலாம். கூட அரைக்கிறதுக்கு ஒரு 3 முந்திரி, 2 பாதாம் சேர்த்துக்கலாம், 3 பிஸ்தா சேர்த்துக்கலாம், 5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தனியாக நெய்யில் கூட நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம அரைச்சி பண்ணையில் அது வாயில் கடிப்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ பேன் ஹீட் பண்ணியாச்சு. நம்ம அரிசி அளந்த கப்லேயே 1/2 கப் அளவு சர்க்கரையை நம்ம இப்போ பாகு பண்ணிக்க போகிறோம். இது தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. அடுப்பை அந்த பேனோட ஹீட்லேயே சர்க்கரை நல்லா இந்த போல் இலகி வந்துடும். நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். லைட் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரையிலும் நம்ம நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னா மிதமான தீயில வச்சுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இது குக் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சிட்டு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் 100 ml தண்ணி, மொத்தம் 600 ml நான் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி பண்ணுறது பாயசத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் ஹீட் பண்ணிவிட்டு பால் சேர்த்துப்பீங்க இல்லையா, பால் நல்லா பொங்கி வரும் இல்லையா, பொங்கி கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்கல. நீங்கள் எல்லா சர்க்கரையும், அதாவது பாயசத்துக்கு தேவையான சர்க்கரைகள் மொத்தமும் நீங்கள் அப்போ சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரிசி நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சரிசி, பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். நார்மல் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ நல்ல பால் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இதுவரையில் நல்லா கரண்டி எடுக்காமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க, பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அரிசி மற்ற நட்ஸ் எல்லாம், அதை இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இது அரைச்சி போட்டு சேர்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யில் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். மீதி ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரையை இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த அரிசி பாயசம் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். மற்ற பாயசங்கள் போல் தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா இது அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. திக்காக இருக்கும். நம்ம பண்ணையில் கொஞ்சம் இலக்கமாக இருந்தது, ஆற கொஞ்சம் திக்காக வந்துடும் நமக்கு. இப்போ இதை நம்ம கப்பில் மாற்றிக்கலாம். கப்பில் மாற்றிட்டு மேலே கொஞ்சம் நான் பிஸ்தா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாதாமும் முந்திரி கொஞ்சம் நல்லா பொடிசாக உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம நெய் எதுவும் போடணும் அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய்யில் நட்ஸ் எல்லாம் வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஈஸியான ரொம்ப சூப்பரான ரிச்சான இந்த அரிசி பாயசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.